விவரங்களோடு நிகரார் பத்திரிகையாளர் சிவபிரியன் சார். வணக்கம் சார். இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது இந்த வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு. விசிக தரப்புல இரட்டை இலக்கத்துல தொகுதி பங்கீடு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சீட் ஷேரிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார்? விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கடந்த முறை 6 தொகுதிகள்ல போட்டிட்டாங்க, 4 தொகுதிகள்ல வெற்றி பெற்றாங்க. திமுக அவங்களுக்கு இந்த முறை 8 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் விசிகாவை பொறுத்த வரையில் அவர்கள் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தை இன்று இரவு 2வது கட்டமாக நடைபெறும் அப்படிங்கிற தகவல்கள் இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடைபெற்று 8 அல்லது 9 தொகுதிகளுக்கு விசிகா ஃபைனலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்கிறேன். இப்ப இங்க பிரச்சனைகள் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க போகுது திமுக அப்படிங்கிற தகவல் வெளியில வரல. நிறைய ஸ்பெகுலேஷன் இருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 8 கொடுப்பாங்க, 10 கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அதனால இந்த பிரச்சனைகள் பெரிதாக பேசப்படுகிறது. விசிகாவை பொறுத்தவரையில் அவர்களும் சிபிஎம்ஐ போல வெளிப்படையாக தெரிவித்திருந்தார்கள். அதாவது எண்ணிக்கை முக்கியம், ஆனால் அதைவிட கூட்டணியும் தமிழ்நாடும் முக்கியம். ஆனால் நாங்கள் இந்த கூட்டணி முறிவு அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் போக விரும்பல அப்படிங்கிற எண்ணத்தை தான் திருமாவளவன் அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தார். அதே போலதான் அவங்களுக்கு இந்த நம்பர்ஸ்ல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. ஸோ அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான முயற்சிகளை 2 கட்சியுமே எடுப்பாங்க அப்படிங்கிறது. சார், இந்த முறை கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது இந்த முறை திமுகவோட அதிக கூட்டணி இருக்காங்க. கடந்த தேர்தலில் இருந்தவங்களும் இந்த தேர்தலில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இரட்டை இலக்கத்துல விசிக கேட்டு ஒருவேளை ஒதுக்கும் பட்சத்துல திமுக குறைவான இடத்துல நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா? இல்ல, இரட்டை இலக்கத்துல விசிகாவுக்கு நிச்சயமா அவங்க எண்ணிக்கைகளை கொடுக்க மாட்டாங்க. விசிகாவுக்கு 8 அல்லது 9 தொகுதிகள், அதற்கு மேல் போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இணைப்பில் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார்.